பார்வையில் விழுந்த நாள் முதல் என் துன்பங்கள் மறந்து போனது. உன் கைவிரல் சேர துடிக்குது அன்பே அன்பே. உன் பார்வையில் விழுந்த நாள் முதல் என் துன்பங்கள் மறந்து போனது. உன் கைவிரல் சேர துடிக்குது அன்பே அன்பே. அழகுதாங்க நீங்க. என்னடா இப்படி தட்டு தடுமாறி வரீங்களே, வழுக்கி விழுந்துருவீங்களோன்னு நினைச்சேன். ஓஹோ, அப்ப நான் வழுக்கி விழுவேன் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்களா? ஐயோ, பாத்தீங்களா எப்படி சொல்றீங்க பாருங்க. யாராவது பொண்டாட்டி வழுக்கி விழுட்டுன்னு சொல்லுவாங்களா? ஏங்க ஏங்க நீங்க சொன்னாலும் சொல்லிருப்பீங்க. கிளைமேட் வர செம்மையா இருக்குல்ல? ஏங்க என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க? நான் வீட்டுக்கே வந்திருப்பேன்ல. ஒரே மழையா இருக்கு. அது அப்படிதான். சும்மா உங்களை அப்படியே ஜாலியா பாத்துட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கு சென்னைக்கு ஃப்ளைட் ஏறணும்ல? ஐயோ, நீங்க வேற அந்த ஃப்ளைட்டை வேற அடிக்கடி ஞாபகப்படுத்தாதீங்க. அதை நினைச்சாலே மனசுக்கு ஒரு மாதிரி கிளியா இருக்கு. ஏங்க, ஃப்ளைட்ல போறதெல்லாம் இந்த காலத்துல ஒரு விஷயமா? கிளியா இருக்கு, குருவியா இருக்குன்றீங்க. அதான் நான் வரேன்ல, ஜாலியா போலாம். சரி, நடுவுல இந்த தண்ணி தாக எடுத்தா பாத்ரூம் ஏதாவது போகணும். ஐயோ, அதுக்கெல்லாம் வசதி இருக்குங்க, கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க, என் ஃப்ரெண்டு சொன்னா சில சமயம் ஃப்ளைட் கீழே இறங்காம வானத்திலே சுத்துமாமே, இல்லனா வேற ஏதாவது ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அது ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கலனா எப்ப வாட்ச் அப்படி நடக்கும். நீங்க என்னடான்னா ஒரு பக்கம் இத பத்தி எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க போல. ஏதோ தெரிஞ்ச இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, சரி, இத பத்தி பேசி என் மூட ஸ்பாயில் பண்ணாதீங்க. சரிங்க. சுத்தி பாருங்க, இந்த கிளைமேட் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஒரு gift வச்சிருக்கேன், அத உங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா. ஏங்க gift-ஆ? எனக்கு எங்க காட்டுங்க. இருங்க. என்ன gift-ங்க வச்சிருக்கீங்க? சிறு சிறு துளியாக பொழிகிறாய் எந்த மனதிலே. ஓ, இந்த gift-அ கொடுக்கதா என்ன இங்க வர சொன்னீங்களா? ஆஹா, அது சரி. பிரிச்சு பாருங்க. இருக்கவே எனக்கெனவே நீ பிறந்தாயடி என் வாழ்க்கை முழு. என்ன வாட்ச் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கீங்க. நானே கட்டி விடுறேன். முழு நிலவென நான் ரசித்தேனடி. வாடா. எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. செம்மையா இருக்கு. இனிமே யாரு உங்ககிட்ட டைம் கேட்டாலும் இத பார்த்து தான் நீங்க டைம் சொல்லணும், புரியுதா? ஏங்க, இத நீங்க வாங்குனீங்களா? பின்ன கீழே கடந்ததே எடுத்துட்டு வந்தாங்க. உங்களுக்காக நான் எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்தேன். உங்க கைக்கு எப்படி கெத்தா சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இப்பதான் உங்களுக்கு ஒரு மேன் லுக்கே வருது. நல்லாதாங்க இருக்கு. ஏங்க, நான் என்னங்க இதெல்லாம் கட்டிட்டு ஆபீஸ்க்கு போக போறேன்? ஐயோ, ஆபீஸ்க்கு போறவங்க தான் வாட்ச் கட்டணும் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? இது பாருங்க, நீங்க வேலை பார்க்குற இடமும் உங்களுக்கு ஆபீஸ் தான். அப்படி சொல்றீங்களா? சரி, கட்டுறேன். ரைட், விடுங்க. இந்த வாட்சை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உங்க ஞாபகம் தாங்க வரும். ஓஹோ, இல்லன்னா துரைக்கு ஞாபகம் வராதோ? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. பின்ன எப்படி?
சும்மா தாங்க சொன்னேன். ஏங்க இவ்ளோ மழையா இருக்கே, கஸ்டமர்ஸ் எல்லாம் வராங்களா? நல்லா பிஸியா போகுதா? அது எப்பவும் போல கூட்டம் வந்துட்டு தாங்க இருக்கு. ஒரு ஆர்டர் இருக்கு, அதான் பாக்ஸ் எடுத்துட்டு வர போறேன். அச்சச்சோ. சரி, அப்போ ஒண்ணு பண்ணுங்க. ஏற்கனவே நேரம் வேற ஆயிடுச்சு. வீட்டுக்கு ஒரு 8 வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடுங்க. வேணாங்க, எனக்கு பசிக்கல. நான் போய் கஸ்டமரை வேற பார்க்கணும், டெலிவரி வேற கொடுக்கணும்ல. அப்ப பொண்டாட்டி பேச்ச நீ கேட்க மாட்ட. இல்ல இல்ல, அப்ப நீங்க பொண்டாட்டி பேச்ச கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு என்னை விட உங்க கஸ்டமர்ஸ் தான் ரொம்ப முக்கியமோ? எப்பவுமே இந்த வாட்ச நீங்க கழட்டாம உங்க கையிலேயே தான் போட்டுக்கணும். ஏங்க குளிக்கும் போது கூட கழட்ட கூடாதா? ஐயோ, என்னங்க கட்டிக்கணுமா? உங்களை அப்படியே போட்டணும். உங்ககிட்ட நான் கொஞ்சம் ரொமான்டிக்கா ஒண்ணு சொன்னா போங்க. சரிங்க சரிங்க, நீங்க கடைக்கு போங்க, நான் வரேன். ஏங்க கூட வாங்க போலாம். வேண்டாம், பரவாயில்ல, நானே வீட்டுக்கு போய்க்கிறேன். மழை வேற வர மாதிரி இருக்கு. சரி பார்த்து வாங்க. இந்தாங்க வரேன். கவிதை வரியோ காதல் இசையோ இரண்டும் கலந்தவள் நீ. மிஸ்டர் ஸ்வீட் கடை சரவணன். விடியல் சிகப்போ அழகிய மணி என்னாச்சு? 1:30. ஓஹோ, ஒரு அசைவும் ரசித்தே. தேங்க் யூ, பை. ஒரு பார்வையும் கொல்லுதே, நீயேதான் நான் என்பேன், என் உயிரே நீதானே. துளி துளியாய் பனி துளியாய் பொழிகிறாய். ஸ்வீட் கடை சரவணன், யூ ஆர் லுக்கிங் சோ ஹேண்ட்சம். ஒண்ணும் இல்ல, பாய் பாய்னு சொன்னேன். புயலாக மாற எனக்கு ஆசையே. எவ்வளவு வேலை இருக்கு. இதுக்காகவாச்சும் கொஞ்சம் உதவி பண்ணலான்னு இல்லாம இந்த மனுஷன் எங்க போயிட்டாரு? சிவகாமி, சிவகாமி. கரெக்டா வேலை இருக்கும்போது மட்டும் எங்க தான் போவீங்களோ தெரியலங்க. கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? என்னது அது? இத பாரு சிவகாமி, கடலை மிட்டாய், அப்புறம் அந்த தியேட்டர்ல போய் வாங்குவோம்ல அந்த சமோசா, அப்புறம் ஊறுகாய் வேற வச்சிருக்கேன். ஆமா. ஏன் பரோட்டாவும் சால்னாவும் வாங்கலையா? அதான் சிவகாமி, மறந்துட்டேன். ஐயோ 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 ஐயோ, ஏங்க நீங்க இப்படி பண்றீங்க? உங்களை வச்சுக்கிட்டு என்னால முடியலங்க. ஏன் சிவகாமி எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்க? எப்படியோ நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்கு 2-3 நாளாச்சு ஆயிடும் தோணுது. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சமோசா சாப்பிடலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு சாப்பாடு மேல மட்டும் தான் கவனம். அப்ப நான் வேற என்ன பண்ணணும்னு சொல்லு. முதல்ல போய் உங்க துணிமணி எல்லாம் எடுத்து வைங்க. வரேன், எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். சும்மா கத்துவ. உலகத்துல இந்த மாதிரி ஒரு ஆளு இந்த வீட்டுல மட்டும் தான் இருப்பாரு. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஐயோ ஐயோ, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. இந்த சட்டை. இதா? ஆமா. இது பழசாயிடுச்சு. இத கறி துணிக்கு நான் எடுத்துக்கிறேன். கறி துணிக்கா? ஏன்? நீ சொன்ன சரியாதான் இருக்கும். சட்டைய மட்டும் சொல்லல, சாப்பாட்டு விஷயத்திலயும் சிவகாமி சொன்னா சரியா இருக்கும். என்ன பாக்குறீங்க? இத பாருங்க, இதே மாதிரி அங்கேயும் வந்து எதையாவது தின்னுகிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, பாக்குறவங்க எல்லாரும் என் சரவணனை தான் கிண்டல் பண்ணுவாங்க. அப்படின்னா சரவணன் செய்யறத நான் நிறைய எடுத்து சாப்பிடுவேன். ஐயோ கடவுளே. ஏன் சிவகாமி, நம்ம சரவணன் தானே? ஏங்க, அவன் கஷ்டப்பட்டு 2 சுற்றுல ஜெயிச்சு மரியாதையா
ஊரே பெருமைப்படுற அளவுக்கு விமானத்துல கூட்டிட்டு போறாங்கல்ல. நீங்க அங்க வந்து தயவு செஞ்சு அவனை கஷ்டப்படுத்திடாதீங்க. சீ. கொஞ்சமாச்சும் சாப்பாட்டுல கட்டுப்பாடோட இருங்கங்கறேன். புரியுதா நான் சொல்றது? ஆ, புரியுது புரியுது. 4 பேர் முன்னால நாகரிகமா நம்ம சரவணனுக்கு மரியாதை கிடைக்கிற மாதிரி நடந்துக்கணும். சரி சரி, நடந்துக்கிறேன். சரி, நீங்க போய் இந்த சமோசாவை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்க. நீயும் வா சிவகாமி. ஏங்க நீங்க போங்க, நான் எடுத்து வச்சுட்டு வரேன். சிவகாமி, என்னங்க? இந்த கடலை மிட்டாய் மட்டும் வேணாமா? சமோசா சமோசா கொடுத்துட்டு வந்துடுறேன். கள்ளி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கள்ளத்தனமா எடுத்து பைக்குள்ள இருக்கிறியா? ஆசைய பாரு. இந்தம்மா மீதி சொல்றேன். அண்ணா, உனக்கு என்னம்மா வேணும்? தக்காளி எவ்வளோண்ணா? தக்காளி 90 ரூபாமா கிலோ. 90 ரூபாவா? என்னண்ணா இவ்ளோ சொல்றீங்க? அட என்னம்மா நீங்க, போன வாரம் 130 ரூபா வித்தது, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, குறைஞ்சிருக்கு விலை. ஆனாலும் இந்த விலை ரொம்ப அதிகம்ண்ணே. சரி, 1/2 கிலோ கொடுங்க. 1/2 கிலோ போதும். போதுமா? ம். இந்த வாழைத்தண்டு எவ்வளோண்ணே? 28 ரூபா வாழைத்தண்டு. வாங்க தம்பி, என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டானே. என்ன பார்வதி, குடும்ப பொண்ணா முழுசா மாறிட்டு இருக்க போல இருக்கு. ஒருப்பா காய்கறி எல்லாம் வாங்க வந்திருக்க. ஏன் பார்வதி பேசவே மாட்டேன்? என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. போறதுக்குலாம் நான் வரல, உன்கிட்ட பேசிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்னம்மா, என்ன பிரச்சனை? யாரும்மா வர? இல்ல, எனக்கு தெரிஞ்சவர் தான். தெரிஞ்சவரா? கட்டிக்க போறவர்னு உரிமையா சொல்லு, அதான் நிச்சயமே முடிஞ்சிடுச்சுல்ல. ஓஹோ, கல்யாணம் பண்ணிக்க போறவரா? ஆமாண்ண. ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? அருமையா இருக்கு தம்பி. சிவகாமி அம்மா பார்த்தது என்ன சோடையா போகும்? இந்தாங்க, குடிங்கண்ணா. குடுமா. அவருக்கே புரியுது, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது பார்வதி? பார்வதி 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 நில்லு. பார்வதி நில்லுன்னு சொல்றேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் எதுவா வா. இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க, வீட்டுக்குள்ள எல்லாம் வராதீங்க. வா பார்வதி. விடுங்க, வா. விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்கன்னு சொன்ன புரியாதா? தாராளமா விடுறேன். நான் ஒண்ணும் பின்னாடியே சுத்தி தொல்லை பண்ற ஆள் கிடையாது. ஆனா நல்லா பேசிக்கிட்டு இருந்தவ திடீர்னு ஒரு நாள் முகத்தை திருப்பிக்கிட்டா என்ன காரணம்னு தெரியணும்ல. நானும் என்னவா இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. எவ்வளவு ஆசாசியா உனக்கு ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்தேன், அது அசால்ட்டா தொலைச்சிட்டேன்னு சொல்ற. வெளியே போலாம் வான்னு சொன்னா வரமாட்ற, போன் அடிச்சா எடுக்கிறது இல்ல, மெசேஜ் பண்ணா பாக்குற ஆனா ரிப்ளை இல்ல. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? அட்லீஸ்ட் உன் கோவத்துக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம்னா அதுவும் தெரிய மாட்டேங்குது. இனிமே என் பின்னாடி ஃபாலோ பண்ணி வராதீங்க ப்ளீஸ். வீட்ல யாராவது பார்த்தாங்கன்னா அப்புறம் பிரச்சனை தான் ஆகும். அதான் ஏன்? நான் ஒண்ணு யாரோ கிடையாது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள தானே. எனக்கு ஒரு பதில சொல்லிட்டு போ. நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. நான் தெளிவா நேரடியாவே கேக்குறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா? அப்புறமா பேசிக்கலாம். அப்புறமா பேசலாமா? அப்படின்னா அப்புறம் பேசுறதுக்கு என்னமோ ஒண்ணு வச்சிருக்க, அப்படிதானே? உங்க கூட ரொம்ப நெருங்கி நின்னு பேசிட்டு இருக்க முடியாது. வீட்ல இருந்து யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். ஒரு நிமிஷம்.
நாளைக்கு நீயா என்னை தேடி வந்து ஆபீஸ்ல பார்க்கணும். அப்படி பார்த்தா இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம்னு அர்த்தம், இல்லனா இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். வாவ், செம்ம கிளைமேட். ஏங்க, அத்தை மாமா சொன்ன எல்லாத்தையும் வாங்கியாச்சு. நமக்கு வாங்க வேண்டிய திங்ஸும் வாங்கியாச்சு. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து பேக் பண்ணி வைக்கணும். ஏங்க, மாமா கேட்டதெல்லாம் வாங்கணுமே, அந்த கடையில மீதி பணத்தை வாங்குனீங்களா? ஐயோ, என்ன ஆச்சு, வாங்குனீங்களா இல்லையா? வாங்கிட்டேன். அதுக்கே இப்படி முழிக்கிறீங்க? நான் சும்மா தானே கேட்டேன். இல்ல, திடீர்னு மீதி வாங்கியாச்சுன்னு கேட்டதும் நான் வாங்கலையோன்னு பதறிட்டேன். உங்க மனசுல வேற என்னமோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சும்மா சொல்லுங்க, என்ன விஷயம்னு. எல்லாம் அந்த போட்டி தாங்க. அதை நினைச்சாதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. போட்டிய நினைச்சா? ஏங்க, அதுக்கா நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க 2 ரவுண்ட் ஜெயிச்சிருக்கீங்க, அதுவும் உங்க திறமையால. இதுக்கு மேல பயப்பட என்னங்க இருக்கு? அது இல்லைங்க, 2 தடவையும் எவ்வளவு சிக்கல் நீங்களே பாத்தீங்கல்ல. முதல் ரவுண்ட்ல பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன். 2வது ரவுண்ட்ல நேரத்துக்கு அங்க போக முடியல. திரும்ப இப்படியே நடந்தா அப்புறம் என்ன மரியாதை இருக்கும் சொல்லுங்க? நம்மளை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? நீங்க சொல்றபடி பார்த்தாலுமே 2 தடவையுமே தப்பு உங்க மேல இல்லைல்ல. அதனாலதான் அவங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கிடைச்ச அந்த வாய்ப்புல நீங்க உங்க திறமையை நிரூபிச்சிட்டீங்க. ஏங்க, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்குங்க. எப்படி சொல்றதுன்னே தெரியல. இதே துடிப்பெல்லாம் தாறுமாறா இருக்குங்க. நீங்க வேணா வச்சு பாருங்களேன். பாருங்க. பாத்தீங்களா எப்படி அடிக்குதுன்னு? அடிக்குதா? நல்லா துடிக்குதா? இப்படியே பதட்டமா போய் நான் எப்படிங்க அந்த போட்டியில கலந்துப்பேன்? இவ்வளவுதானா? இதையெல்லாம் ஈஸியா சரி பண்ணிடலாம். முதல்ல உங்க திறமையால தான் நீங்க ஜெயிச்சீங்க. அந்த போட்டிக்கு நீங்க தகுதியானவர் தான் நீங்க நம்புறீங்களா இல்லையா? அந்த நம்பிக்கை இருக்குங்க. ஆனா இந்த டென்ஷனுக்கும் படபடப்புக்கும் தான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ, இருங்க. நீங்க டென்ஷன் ஆகும்போது கண்ணை நல்லா மூடி மூச்சை நல்லா உள்ள இழுத்து மெதுவா மூச்சு விடணும். எங்க பண்ணுங்க பார்க்கலாம். ஏங்க, நான் பண்றேன் பாருங்க. அப்படியே மெதுவா மனசுக்குள்ள 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணுங்க. நீங்க எண்ணி முடியற வரைக்கும் நிதானமா மூச்சை இழுத்து விடுங்க. பண்ணுங்க. பத்து வரைக்கும் எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மெதுவா கண்ணை தருங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. மூச்சு இப்போ நிதானமா இருக்கு. படபடப்பும் இல்லை. அப்ப போட்டில நீங்க தைரியமா கலந்துப்பீங்க. பண்ணிருவோம். நீங்க கவலைப்படாதீங்க. ஏங்க, நீங்க இப்படியே என் கூடவே இருந்தா நம்பிக்கை, தைரியம் எல்லாமே இருக்கும். எந்த பயமும் குழப்பமும் பக்கத்திலேயே வராதுங்க. நான் உங்களை விட்டுட்டு எங்கெங்க போவேன் சொல்லுங்க? எப்பவுமே உங்க கூட நான் உங்க கண்ணு முன்னாடி தான் இருப்பேன். ஏங்க, எப்பவும் கூடவே இருப்பீங்களா? எப்பவும் உங்க கூட நான் வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் இருப்பேங்க.
சேச்சே நீங்க பாட்டுக்கு தேன்மொழின்னு போயிட்டீங்கன்னா அதான் உங்க பக்கத்துல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. ஏங்க நேரம் ஆயிடுச்சுங்க. கையில வாட்ச் இருக்குன்னு அதையே பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? மழையில நனைய போகுதுங்க. இப்போ நீங்க வாட்ச்னு சொன்னீங்கல்ல, அப்பதான் ஞாபகம் வந்துச்சு. ஏங்க உங்க கைக்கு இது ரொம்ப அழகா இருக்கு. வாட்சை பாக்குறதுனால வீட்டுக்கு சீக்கிரமா போகணும்னு தோணும். வாட்சை பாக்குறதுனால லேட் ஆகக்கூடாது. பேசாம அதை கழட்டி வேணா வச்சிடுறீங்களா? ஏங்க நீங்க எவ்வளவு ஆசையா கட்டி விட்டுருக்கீங்க. வீட்டுல போய் எல்லார்கிட்டையும் காமிச்சிட்டு அப்புறமா கழட்டி வச்சுக்கலாம். ஏங்க மழை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, புறப்படலாமா? ரத்தம் அறிந்தே கனவு மெய்